ஊடகங்கள் சமீப காலமாக ஊழல் மயமாக மாறினதுங்கிறது நாமளும் அந்த துறையில் இருப்பவனாக வந்து நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தையும் கூச்சத்தையுமே கொடுத்துருக்கு எனக்கு. சார், கரூரில் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த குழுவோட பேசும்போது ஏன் நான் பேசலை அப்படிங்கிறதுக்கு காரணம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கடந்து வர்றதுக்கும் கொஞ்சம் நாள் எனக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இது சாமானியனாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அரசியல் களத்தில் இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்படி அதாவது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நம்ம பேச மறுக்கிறதும் இல்லை தோணும் போது வெளியே வந்து பேசுகிறதும் எப்படி பார்க்க? அதாவது விஜய் குறித்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு மூன்றாவது நபராக அல்லது ஒரு பொதுமக்களாக ஒரு ஊடகவியலாளராக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் மீது நமக்கு வந்து அதிருப்தியும் சில நேரங்களில் கோபம் கூட ஏற்படும். அதில் மாற்றம் இல்லை. இப்போ கரூர் சம்பவங்கிறது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். மிக சமீபத்திய உதாரணமாக நம்ம சொல்லணும்னா இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கலை, ஆனால் எல்லா கட்சிகளுமே அந்த தேர்தல் வேலையில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கி தீவிரமாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டுக்குள்ள இருந்தே வரலை. அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், அல்லது ஒரு கோபம் இருக்கும், அல்லது இந்த கட்சி எங்கடா தேரப்போகுது அப்படின்னு கூட ஒரு எண்ணம் கூட நமக்கு ஏற்படும். நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.